வணக்கம். இன்றைய செய்திகளில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீபாவளிக்கு ஒரு வாரமே உள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் விறுவிறு விற்பனை. புத்தாடை, பட்டாசுகள் வாங்க கடைகளில் அலைமோதும் கூட்டம். தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. கோவை, திருப்பூர், விருதுநகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் நடுவே கோயிலை வெள்ளம் சூழ்ந்ததால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. சாத்தனூர் அணையில் 9,000 கனஅடி நீர் திறப்பால். புதுச்சேரி தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கொமந்தான்மேடு தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. விண்ணை முட்டும் தங்கம் விலையால் வெள்ளி வாங்க ஆர்வம் காட்டும் மக்கள். தமிழ்நாடு முழுவதும் வெள்ளி கட்டிகள் விற்று தீர்ந்ததால் 10 நாட்கள் காத்திருக்கும் சூழல். ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை என அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. தாவேக தலைவர் விஜயுடன் தான் செல்போனில் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். டிடிவி தினகரன் நடத்துவதெல்லாம் ஒரு கட்சியா என்றும் விமர்சனம். தாவேக கூட்டணிக்கு வரும் என எடப்பாடி கனவு காண்பதாக டிடிவி தினகரன் விமர்சனம். அதிமுக தொண்டர் கையிலேயே இன்னொரு கட்சி கொடியை கொடுத்து மகிழ்வதாகவும் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி 3ஆம் தர அரசியல் செய்வதாக செல்வ பெருந்தகை காட்டம். திமுக கூட்டணியில்தான் காங்கிரஸ் உள்ளது என்றும் பதிலடி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பரப்புரை பயணம் மதுரையில் தொடக்கம். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் மக்களை சந்திக்கிறார். கரூரில் தாவேக பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம். உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் நேரடி விசாரணை கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு. கரூர் நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடர்ந்ததன் பின்னணியில் அதிமுக இருப்பதாக பரபரப்பு தகவல். பணம், வேலை வாங்கி தருவதாக கையெழுத்து பெற்று மோசடி நடந்திருப்பதாகவும் குழந்தையை இழந்த தந்தை குற்றச்சாட்டு. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களை வைத்து அதிமுக தாவேக அரசியல் செய்வதாக திமுக குற்றச்சாட்டு. அதிமுக பாஜகவின் உதவியை தாவேக மறைமுகமாக பெற்றதாகவும் விமர்சனம். பருவமழை தொடங்கும் முன்பே நிரம்பிய காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தாமல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் ஏரியிலிருந்து உபரி நீர் கலங்கல்கள் வழியாக வெளியேற்றம். கேரளாவில் விஸ்வரூபம் எடுக்கும் சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க மோசடி விவகாரம். கவசங்களுக்கு தங்க முலாம் பூசிய அம்பத்தூர் தனியார் தொழிற்சாலையில் கேரள காவல்துறையினர் விசாரணை.
பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் ஜேடியு தலா 101 தொகுதிகளில் போட்டி. எஞ்சிய 41 தொகுதிகள் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளுக்கு ஒதுக்கீடு. சர்ச்சையை தொடர்ந்து டெல்லியில் ஆப்கன் அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி. கடந்த முறை பத்திரிகையாளர் பட்டியல் தயாரிப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக ஆமீர் கான் முட்டாக்கி விளக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல பொதுமக்கள் திட்டமிட்டு வருகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக ஆம்னி பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முயன்ற ஏராளமான பயணிகள் டிக்கெட் கட்டண விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதைக் கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சாதாரண நாட்களில் சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்வதற்கு அதிகபட்சமாக 1800 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 5000 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மதுரைக்கு அதிகபட்சமாக 4100 ரூபாயும், கோவைக்கு அதிகபட்சமாக 3000 ரூபாயும், நாகர்கோவிலுக்கு அதிகபட்சமாக 4400 ரூபாயும், திருச்சிக்கு அதிகபட்சமாக 3600 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆம்னி பேருந்துகளின் கட்டண உயர்வை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நார்மலாக 1100 அப்படி வரும் நான் ஏசி ஸ்லீப்பர் பொறுத்தவரை. இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அது 2000, 2500, 3000 வரையும் காமிக்குது. நம்ம கவர்மெண்ட் பஸ் பார்த்தா 1100 வந்துடும் நான் ஏசி ஸ்லீப்பர். ஏசியை பற்றி தெரில நமக்கு, நம்ம அவ்வளோவா புக் பண்ணுறதில்ல. ஏசி இன்னும் கூட தான் வரும். இப்போது இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணேன். தீபாவளி சீசனால் கொஞ்சம் ரேட்லாம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் நார்மலாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இந்நிலையில் பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அபராதம் விதித்து சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. தீபாவளியையொட்டி 3 மடங்கு கட்டணம் உயர்த்திய தனியார் ஆம்னி பேருந்துகள் நாளைக்குள் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்துள்ளார். பூஜை விடுமுறையின் போது ஒரு சில ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக வந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதும் இந்த தீபாவளிக்கு தனியார் பேருந்துகளை அழைத்து பேசுவதற்கு போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் காவல்துறையோடு இணைந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் நேற்றைக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நான் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்து நிர்வாகிகளோடு பேசியிருக்கிறேன். அவர்களும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தனியார் நிறுவனங்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு 10 பேர் இது போன்ற நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேக கூட்டணிக்கு வரும் என எடப்பாடி பழனிசாமி கனவு காண்பதாக விமர்சித்துள்ள டிடிவி தினகரன் அதிமுக தொண்டர் கையிலேயே இன்னொரு கட்சி கொடியை கொடுத்து மகிழ்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டத்திற்கு தாவேகவினர் வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் விமர்சிப்பதாகவும் டிடிவி தினகரன் நடத்துவதெல்லாம் ஒரு கட்சியா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது தாவேக கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி அதில் மனதளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் செயலற்று இருக்கின்ற நேரத்தில் அந்த துக்கத்தில் அவர்கள் வலியோடு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்கங்கிற வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் குள்ளநரித்தனமாக நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, ஆடு நினைவுதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுனா அவங்கெல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல, நீங்கள் என்ன சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு தரந்தாழ்ந்த அரசியல், எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிற விதமாக அவர் பேசி வருகிறார். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அவர் தவிக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது, தவிக தலைமையில்
விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்று தான் தெரியுது. அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில் எல்லாருக்கும் தெரியுது. நாங்கள் கூட சொன்னோம், இதை தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவளுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது. யாரோ பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க. ஏனென திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சுட்டு இருக்கார். அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கலை. அதனால் இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார். கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கிற்கும் தங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என உயிரிழந்த சிறுவனின் பாட்டி கூறிய நிலையில் மற்றொரு மனுதாரர் தன்னை ஏமாற்றி கையெழுத்து பெறப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றமே சிறப்பு விசாரணை குழு அமைக்க கோரி தாவேகா வழக்கு தொடர்ந்தது. உயிரிழந்த பிரதீக் என்ற சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம், உயிரிழந்த சந்திரா என்பவரின் கணவர் செல்வராஜ் ஆகியோர் பெயர்களில் தாக்கல் செய்த மனுக்களில் சிபிஐ விசாரணை கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் என கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் உண்மைத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. உயிரிழந்த 9 வயது சிறுவன் பிரதீக் 6 மாத குழந்தையாக இருந்தபோதே குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற பன்னீர்செல்வம் வேறு திருமணம் செய்து கொண்டார். சிறுவனின் தாய் ஷர்மிளா தனது தாயார் நாகமணியுடன் கரூர் ஏமூரில் வாழ்ந்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதே தங்களுக்கு தெரியாது என அவர்கள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர். ஷர்மிளா என் பொண்ணு தாங்க. பிரித்திக்குங்கிறத என் பேரன் தான் தவந்துட்டாங்க. அவர் என் மருமகனா இல்லைங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல. அவன் எப்பயோ கல்யாணம் பண்ணி 10 வருஷம் 11 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 12 வருஷம் ஆகுது. அவன் இது வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு பால் கூட வாங்கி கொடுத்தது கிடையாதுங்க. கேஸு போட்டால் அவன் கேஸு எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேங்க. அவனுக்கு பையனுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அவன் தான் சொல்லிட்டான் ஸ்டேஷனில். பன்னீர்செல்வம் யாரிடமோ பணம் வாங்கிக் கொண்டு வழக்கு தொடர்ந்ததாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் மற்றொரு மனுதாரர் செல்வராஜ் தனது பெயரில் வழக்கு தொடரப்பட்டதே தனக்கு தெரியாது என கூறியது மற்றுமொரு அதிர்ச்சியாக உள்ளது. மனைவி சந்திரா உயிரிழந்த சோகத்தில் இருந்த செல்வராஜிடம் அவரது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி மனுவில் கையெழுத்து பெற்றது அம்பலமாகியுள்ளது. அதிமுக நிர்வாகியும் ஏமூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவருமான VCK பாலகிருஷ்ணனே தன்னை ஏமாற்றியதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்றும் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதாக இருக்குனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்கள் இப்போ கேட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட பையனுக்கு பெரிய வேலை, அரசு வேலை நிவாரண பகனையும் அதிகமாக தர்றதுக்காக இது ரெண்டுக்காக தான் சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க. ஆமாங்க, நானே ஒரு சிரமத்தில் இருக்கேன், எனக்கு சொல்லி மாட்ட சொல்லாதீங்க அப்படின்னு முந்தாந்து காலையில் ஃபோன் பண்ணேன். அதுக்கு முந்தாந்து நான் சாயங்காலம் கொடுத்தது. ஓகே, உங்கள் வழக்கு நீதிமன்றத்தில் வாதாடப்பட்டு இருக்குது, நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்குது அந்த வழக்கு. நீங்கள் நீதிபதிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதை பற்றி எனக்கு என்னென்ன விளக்கம் தெரியாதுங்க. அப்படி ஏதாவது பொய் வழக்கு போட்டிருந்தா என்னை எதுக்குமே இருக்காதீங்க, என்னை இதிலிருந்து விடுவி வச்சுருக்கேன்னா. சிபிஐ விசாரணை கோரும் வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக சதி நடப்பதாக கருத்துக்கள் எழுந்துள்ள நிலையில் மனுக்களின் உண்மைத்தன்மை குறித்து உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 9 வயது சிறுவன் பிரித்திகை மகன் என்று சொல்லக்கூட அவரது தந்தை பன்னீர்செல்வத்திற்கு தகுதியில்லை என்று தாய் ஷர்மிளா காட்டமாக தெரிவித்திருக்கிறார். தன் மீதும் மகன் மீதும் இத்தனை நாட்கள் அக்கறை இல்லாத நிலையில் தற்போது வழக்கு தொடர்ந்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த நாள் அவங்க அப்பா வந்தார், பாலமாபுரம் மயானத்துக்கு தான் வந்திருந்தார். வந்துட்டு பார்த்தோன்னே ஓடி போயிட்டார், நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இந்த நியூஸ் பார்த்து தான் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கான்றதே தெரியும். அந்தபடி பையன் பிறந்ததுலேருந்து அவனையும் பார்த்ததில்லை. அம்மா தம்பி இவங்க தான் வளர்க்குறாங்க. 4 பிள்ளைங்க இருக்காங்க. கூலி வேலைக்கு போய் தான் பையனையும் வளர்த்தாங்க, என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுலேருந்தே எனக்கும் என் பையனுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கல்யாணம் அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால் நாங்கள் தனியாக வந்துட்டு அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இப்போ எதனால் கேஸ் போட்டிருக்காருன்னு ஒன்றும் புரியல. டிவிகே சைட்லேருந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி அமௌண்ட்டுக்காக போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. சிஐடி ஒருத்தர் வந்தார், அவரு சொன்னார் அமௌண்ட்டுக்காக இது பண்ணி போட்டிருக்காருமா அப்படின்னு. பையனோட வயசு கூட தப்பாக 13 வயசுன்னு சொல்லி தப்பாக கொடுத்துருக்காங்க. நான் பையனுக்கு 9 வயசு தான் ஆகுது.
இவ்வளோ கேவலமாக இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ப்ரூஃப் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதை சப்மிட் பண்ணுவோம், கிடைச்சோன்னே சப்மிட் பண்ணுவோம். அவருக்கோ பையனுக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பையனுக்கு அப்பான்னு சொல்கிறதுக்கே அவனுக்கு வந்து தகுதி இல்லை. நாங்கள் வைக்கிற கோரிக்கை அது மட்டும்தான். அப்பான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இத்தனை வருஷம் வரல, பையனுக்காக என்ன படிக்கிறான், என்ன பண்ணுறான், என்ன அவன் எப்படி இருப்பான், எதுவுமே அவனோடது எதுவுமே அவனுக்கு தெரியாது. இப்போ ஏன் பையன் சொல்லி வரணும்? அப்பான்ற ஒரு அத்தாரிட்டி அவனுக்கு கிடைக்கக்கூடாது. அது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. இறந்தோன்னா அந்த சுடுகாட்டுக்கு வந்துடுறாரு, வந்து பார்த்தோன்னே ஓடி போய்ட்டாங்க, நிற்கவே இல்லை. போனதுக்கப்புறம் வரவே இல்லை. காரியம் பண்ணது, பையனுக்கு கொல்லி வச்சது எல்லாமே நான் தான் பண்ணேன். நாங்கள் தம்பிங்க நாங்கள் தான் பண்ணோம். அவர் அதுக்கு கூட பக்கத்தில் இல்லை. இப்போ ஏன் கேஸ் போட்டிருக்காரு? அப்போ பையன் இல்லை, இப்போ என்ன பையன், எதுக்காக போட்டிருக்காரு? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல் பிறந்த பூமி இந்த பூமி. இந்த பூமி எப்பொழுதும் ஒற்றுமையை விரும்பும். பிரித்தாளுகிற சிதைக்கிற கருத்தியலை அது நிராகரிக்கும். அந்த வகையில் நான் சொல்கிறேன், எடப்பாடி போன்று சகோதரர் எடப்பாடி போன்று இன்னும் 10 எடப்பாடிகள் சேர்ந்து வந்தாலும் சரி, சகோதரர் விஜய் போன்று இன்னும் 10 பேர் சேர்ந்து வந்தாலும் சரி, அல்லது சகோதரர் அண்ணாமலை போன்று இன்னும் 100 பேர் சேர்ந்து வந்தாலும் சரி, தமிழ் மண்ணில் அவர்களுக்கு சரியான அடி காத்திருக்கிறது. எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுமோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவளுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது. தாவேகா கூட்டணி சேர்ந்துட்டா பாஜகவை அதிமுக கலட்டி விட்டுருவாங்க. டிடிவி தினகரன் உங்களுடைய கற்பனையா அவர் என்னங்க ஒரு கட்சி ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் ஒரு கட்சி, யாரோ பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க. ஏனெனே திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சுட்டு இருக்கார். அவர்களுக்கு இது யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கிறார். ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் தவழ்ந்து வந்து 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் இங்கே காமிக்கிற அளவுக்கு, அதுவும் கரூரில் ஒரு கொடூரமான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப அதுவும் தாவேகா கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி அதில் வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் குள்ளநரித்தனமாக, நம்ம ஊரில் சொல்லுவாங்களா ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுனா அவங்கெல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ ஒரு தரந்தாழ்ந்து அரசியல் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில். இன்னும் சொல்ல போனால் திரு விஜய் அவர்கள் தாவேகாவுக்கும் டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு அவர் கூட்டணிக்கு வரணும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அப்படின்னா இவர் வந்து விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வார். ஏன்னா தன் தலைமையில் தேர்தலில் வெற்றி பெற முடியாது, படு தோல்வி அடையும் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் EDMK தோல்வி அடைஞ்சிருங்கிற பயத்தில் அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விட்டு அவர் தலைமையில் சேருவதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் எல்லோரும் பேசிக்கொள்கிறார். மக்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் இதை எதிர்க்கல, அமைதியாக இருந்தாங்கன்னு எதனா சொல்லுங்கள். எடப்பாடிக்கு தான் அவர் பேப்பரம் படிக்கிறதில்ல, அரசியலும் தெரியறதில்ல, வாயில் வந்த மாதிரி பேசிட்டு போகிறார். அவரை மாதிரி அநாகரிகமாலாம் எங்களுக்கு பேச தெரியாது, கொச்சைப்படுத்தி பேச தெரியாது. அவர் பேப்பர் படிக்கணும், சட்டப்பேரவை இருக்கிறது இல்லையா, காலையில் வராரு, எழுந்து பேசணுன்னுவார், இது பேச வேண்டிய நேரம்னு வெளிநடை பண்ணிடுவார். தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் தார வார்த்தை கொடுத்துட்டு அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களை பற்றி பேசுகிற தகுதி இருக்கா? காங்கிரஸை பற்றி தமிழ்நாட்டு உரிமையும் பறி கொடுத்துட்டாங்க. அவங்க கட்சியை பற்றி எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசுவார், என்ன வேணாலும் பேசுவார். அவங்க கட்சியை பற்றிலாம் நாங்கள் அநாகரிகமாக பேச மாட்டோம். ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பக்குவமாக பேச தெரியாமல் பிற கட்சிகளை பற்றி நீ ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அதிமுக பற்றி பேசுகிறோம். நாங்கள் ஏதாவது வெளியே வந்து அதிமுக பற்றி பேசுகிறோமா? ஒரு வேன் ஒன்று கிடச்சிருச்சு, மேலே ஏறிக்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஒப்பாரி. பார்த்தீங்களா என்னதை பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியலை பார்த்தோம், ஜெயலலிதா அரசியலை பார்த்தோம், அதிமுகவில் இது மாதிரி ஒரு 3ஆம் தர அரசியலை முதல் முறையாக பார்க்குறோம். இந்த டிவிக்கோட கூட்டணி என்பதை இவர் தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர சொல்ல வேண்டிய கட்சி தாவேகாவின் சார்பில் இது வரைக்கும் யாருமே நாங்கள் அதிமுகவோட போக போகிறோம், பிஜேபியோட போக போகிறோம் என்பது மாதிரியான செய்திகள் எதுவும் அந்த தரப்புலேருந்து யாருமே சொல்லலை. அதனால் இது வந்து தாவேகாவுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவதன் மூலமாக தன்னுடைய அணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குகிற தந்திரத்தோடு தான் இத்தகைய கருத்துக்களை பரப்புவது, இந்த மாதிரி கொடியை பிடிச்சி ஆட்டுறது போன்ற விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன். பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி என்று நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இத்தகைய சூழ்நிலையில் அதிமுகவோட வர்றாங்கன்னா அவங்க பிஜேபி அதிமுகவோட கூட்டணிக்கு வர்றாங்கன்னு தான் அர்த்தம்.
இல்லை என்றால் அதிமுக பிஜேபியை கலட்டிவிட போகிறதா என்கிற கேள்விக்கு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லணும். பட் எப்படி இருப்பினும் இதை உறுதிப்படுத்த வேண்டியது தாவேகா தரப்பு தான். தாவேகா தரப்பிலிருந்து கடுகளவு செய்தி கூட இந்த மாதிரியான ஒரு அணியில் நாங்கள் சேரப்போகிறோம் என்பதற்கான செய்தி என்பது வரவில்லை. ஒருவேளை அது எடப்பாடி அவர்களுடைய ஆசையாக இருக்கலாம். அவர் ஆசை வெட்க மரியாதை என்று சொல்வார்கள். அதே போல் அவருடைய ஆட்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற முறையில் தான் நான் பார்க்குறேன். அன்புமணி அவரிடத்தில் கேட்பது, அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உங்களுடைய தந்தை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், எங்களுக்கெல்லாம் தலைவர், கடவுள், உங்களுக்கு தந்தை. உங்களை யார் தடுக்க முடியும்? நீங்கள் போய் பார்க்குறது யார் தடுக்க முடியும்? யாருமே தடுக்க முடியாது. அந்த அதிகாரம் யாருக்குமே இல்லை. நீங்கள் ஏன் போகலை? நீங்கள் மருத்துவர் அந்த இதை ப்ரொசீஜர் செஞ்ச செங்கோட்டைவேல் அவர்கள், நம்ம சேலத்தை சேர்ந்த மருத்துவர், அவர் இருந்த அறைக்கு மட்டும் போய் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டீங்க. மருத்துவர் ஐயா அவர்களை மருத்துவமனைக்கு சென்று சந்திக்காதது என் காரணம். ஒரு கூட்டத்தில் சொல்கிறீங்க தொலைச்சி விடுவோங்கிறாரு. காட்சி பொருளாக வச்சு ஐயா பண்ண தொலைச்சி விடுவோங்கிறாங்க. இது உங்களுடைய ஆற்றாமையை தான் காட்டுகிறது. இதுலயும் அன்புமணி அரசியல் செய்கிறாரு. ஆமாம் சார். இப்போ மருத்துவர் ஐயா கிட்ட கட்சியை பிடுங்க பார்த்தாருங்க. கட்சியை பிடுங்க முடியல. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாலே தான் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களை தான் இந்த கட்சியினுடைய தலைவராகவும் கட்சியினுடைய நிறுவனராகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏங்க மகனுங்கிறீங்க. நீங்கள் ஒரு பெற்றெடுத்த தந்தையை கட்சி விட்டு துரத்தணும். நீ காம்பவுண்ட் விட்டு வெளியே வரக்கூடாது, காம்பவுண்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டுருங்க, இப்படிலாம் சொன்ன தலைவர் தானே எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள். ஆனால் அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐயா மேலே ஒரு அன்பு கொண்டவர் தான். ஆனால் இப்போ அந்த அன்பு எங்கே போயிடுச்சுன்னா, திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் தேசிய தலைமை முடிவு செய்யும் என்றும், பரப்புரை செல்லும் இடமெல்லாம் இந்தியா கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில் பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தவரையில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது. ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற பேச்சு அதெல்லாம். முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பக்குவமாக பேச தெரியாமல் பிற கட்சிகளை பற்றி நீ ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அதிமுக பற்றி பேசுகிறோம். நாங்கள் ஏதாவது வெளியே வந்து அதிமுக பற்றி பேசுகிறோமா? ஒரு வேன் ஒன்று கிடச்சிடுச்சு, மேலே ஏறிக்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஒப்பாரி. பார்த்தீங்களா என்னதை பார்த்தீங்களா? ஒருமையில் பேசுகிறது, எல்லாரையும் தரைக்குறைவாக பேசுகிறது, கொச்சைப்படுத்தி பேசுகிறது, பிச்சைக்காரர்கள்ன்றது, ஒட்டு போட்ட சட்டை போட்டுக்கிறாங்கன்றது, இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகாங்க? தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியலை பார்த்தோம், ஜெயலலிதா அரசியலை பார்த்தோம், அதிமுகவில் இது மாதிரி ஒரு மூன்றாம் தர அரசியலை முதல் முறையாக பார்க்குறோம். அதிமுக கூட்டங்களில் தாவேக கொடியை காட்ட வைப்பதன் மூலம் பாஜகவை அதிமுக நிராகரிக்கிறதா என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்ல வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேக தரப்பிலிருந்து கூட்டணி குறித்து எந்த தகவலும் இல்லை என்றார். தாவேகாவுக்கு ஏதோ இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவதன் மூலமாக தன்னுடைய அணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குகிற தந்திரத்தோடு தான் இத்தகைய கருத்துக்களை பரப்புவது, இந்த மாதிரி கொடியை பிடிச்சி ஆட்டுறது போன்ற விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஏற்கனவே பிஜேபியோட அதிமுக கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி என்று நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இத்தகைய சூழ்நிலையில் அதிமுகவோட வர்றாங்கன்னா அவங்க பிஜேபி அதிமுகவோட கூட்டணிக்கு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை என்றால் அதிமுக பிஜேபியை கலட்டிவிட போகிறதா என்கிற கேள்விக்கு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லணும். பட் எப்படி இருப்பினும் இதை உறுதிப்படுத்த வேண்டியது தாவேகா தரப்பு தான். தாவேகா தரப்பிலிருந்து கடுகளவு செய்தி கூட இந்த மாதிரியான ஒரு அணியில் நாங்கள் சேரப்போகிறோம் என்பதற்கான செய்தி என்பது வரவில்லை. ஒருவேளை அது எடப்பாடி அவர்களுடைய ஆசையாக இருக்கலாம். அவர்
ஆசை வெட்க மரியாதை என்று சொல்வார்கள். அதே போல் அவருடைய ஆட்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற முறையில் தான் நான் பார்க்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.